மாமா சரவணி மாமா பொண்ணுக்கு வந்தா இருந்து வாப்பா என் வாயில இருப்பாடா ஏய் போ எங்க ஜெயராஜ் ஒத்தையில போயிருக்கு போ ஜெயராஜ் சொல்லுடி தோழிமா என்னடி என்ன கேரளத்துக்கு பெண்குட்டியோ ஆமா எத்தனை நாளைக்கு தான் தமிழ்நாட்டு பெண்ணா வருது கொஞ்சம் கேரளத்தை கேரளானா அடிமாடுக்கு போவீங்களோ ஏய் பெண்குட்டி நீ எந்த ஊரு என்னது கேரளா திருச்சூர்னா கேரளான்னா நீங்க அடிமாட்டுக்கு போவீங்களா இல்ல அடிமாடு வேணா இது உனக்குன்னு வலிக்குதா அடிமாடு கேரளா அடிமாடு தானா எந்த குருவாயூரப்பன் கோயிலுக்கு வந்து பாருங்க அப்படி இருக்கும் என்னது 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 ஒண்ணு செஞ்சது என்னைய செஞ்சியா இல்ல உனக்கு நல்லா செஞ்சது அப்படியா நீ நம்ம வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரணும் எதுக்கு கூட குறைச்சு வந்தா உனக்கு முன்ன கொண்டு வருது என்னையும் விட்டு போட எடுத்து போட்டு விட போட என்னடி தோழிமா என்னடி நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா ஆமாடி அவ்வளவு ஒரு அழகு பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகி அவர்களே அழகு இருந்து என்ன பண்ண ஏன் மெயின் பாயிண்ட் எல்லாம் ஓன்ட்டெல்லாம் இருக்கு மெயின் பாயிண்ட்னா இருந்து பிரேசனம் இல்ல நோ பீஸ் கேரியர் தோழிமா நீங்க ஜாக்கெட்டே போடாம எப்படி உங்களுக்கு அது நிக்குது ஆணி அரைச்சு வச்சிருக்கேன் ஓ ஆணி அரைஞ்சா நிப்பாட்ட முடியுமா எங்க செத்த காட்டுங்க எப்படி அரைஞ்சிருக்கீங்க ஒரு பெண்ணுக்கு பெண்ணு இது பார்க்க கூடாது அசூசம் அப்படி சொல்லாதீ ஒரு பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகி அவர்களே சரி நீ பெண்ணு தானே ஆமா நானும் பெண்ணு தானே ஆமா வாய பின்னாடி ஒண்ணுக்கு இருக்க போவோம் வாடா போவோம் உன்னை நம்பி எங்க வேணாலும் வருவேன் இப்படி சொன்னா விளங்குமா சொல்லு பச்சை சட்டை விளங்குமா விளங்காது பார்த்தா அவனே சொல்றான் பிடிச்சிருக்கா பொண்ணு பிடிக்கலையா நீ எம்பூட்ட அழகா வந்து நிக்கிறா பிடிக்கலையா பிடிச்சிருக்கு என்ன ஒண்ணு அம்மா ஜல்லிக்கு ஆகாது அந்த பயலுக்கு தெரிஞ்சுக்கிருச்சு அங்க டவுசருக்குள்ள கிடக்குறது இங்கேயும் கிடக்குது அவர் டவுசருக்குள்ள கிடக்குறது உனக்கு எப்படி இருக்கும் விளக்க மாதிரி பிய்ய போது கேள்வி கேட்க ஒலிமா நம்ம என்னடி ஏய் நாம் அனைவரும் எங்க போறோம் தெரியுமா காட்டுக்குள்ள காவலத்தியா உன்னைய பார்த்த உடனே தாய்மார்கள் எல்லாரும் நம்மளை விட இவ்வளவு பெரிய அழகியான மயக்கத்துல விழுந்துட்டாங்க இவளை எங்கிட்ட கூட்டி வந்து அங்கே கேரளால இருந்து பாக்குறாங்க சொல்ல தோழிமா என்னடி நாம அனைவரும் எங்க போறோம் காட்டுக்குள்ளே காவலுக்கு போறோம் காவலுக்கு போறோம் அதாவது காடு மலை நதி திணைப்புணம் 3 தான் வரும் காடு மலை திணைப்புணம் திணைப்புணம் காட்டுக்குள்ள போலாமா அப்புறம் திணைக்குள்ள போனோம் அதுக்கப்புறம் காவலுக்கு போனோம் சிறுடி காட்டுக்குள்ள போகணும் நம்ம மட்டும் ஒத்தையில போறது இல்ல வள்ளியம்மா வந்திருக்காங்க வள்ளியம்மாவை நான் பார்த்ததே இல்லையே என்ன சொல்ற நிஜமாவா சத்தியமா நான் பார்த்ததே ஆள் ஒரு மார்க்கமா இருக்கடி என்ன நல்லா வரல ஒண்ணு பண்ணு அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீ வந்து நிக்கிறது தெரியல அங்க போய் நின்று அவங்கள உட்காந்து அவங்க நான் வந்ததுமே என்ன காசு கொடுக்குற பகவான்ஸ் பா ஏய் அப்படி இல்ல அவங்க நல்லா தான் ரசிக்கிறாங்க ஆமா ஏன் தெரியுமா நான் வந்து ஏன் ஜாக்கெட் போடல ஏன் போடல கசசன் இருக்கா காசு கொடுக்குற புண்ணியவங்க சித்த பார்த்துட்டு போட்டுமே அப்ப நீ என்ன பண்ணணும்னா மொத்தமா அவுத்து போட்டு வந்து நின்றீங்கன்னா நல்லா கொடுப்பாங்க இதுக்கு நான் செருப்படி வாங்கவா பேசாம இருக்கேன் ஒண்ணு பண்ணவா என்ன நம்ம ஊர்லயே நம்ம ஊர் பேர் என்ன கடைக்கு ஆமா நமது கிராமத்திலேயே உனக்கு ஒரு அழகான ஆண்மகனை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கிறேன் ஏனாண்டா யாரு வந்தாலும் ஏமாந்து போவாங்கடா அப்படி சொல்லாத உன் அழகில் மயங்கி எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க அழகு இருக்கு சொல்லுக இல்லையடா நான் என்னடா பண்ணேன் இருந்திருந்தா கூட நான் மாடி மாடி உண்மையான காதலுக்கு மனசுதான் முக்கியம் அப்படி இல்லடி உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்குடா என்ன வித்தியாசம்டா இங்க இருந்தும் பொழைக்க தெரியல உனக்கு இருந்தும் பொழைக்க தெரியல பொழைக்க தெரிஞ்சிருந்தா நான் ஏன்டா இந்நேரத்துல தலையெழுத்து உன் கூட இந்த நிக்க போறேன் அப்படி சொல்லாத மினியாண்டி தப்பு தப்பா பேசுறா நான் நல்லா தாண்டி பேசுறேன் தோழிமா என்னடி என்ன எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா என் கணவர் ஜெயராஜ காணா கணவரா கனவா இருந்து என்ன ஒண்ணு வெட்டியா போச்சு அம்மா வர்றாங்க சிரிடி அம்மா வரும்போது மரியாதையா நிக்க நீங்க ஓரமா போய் நக்க அம்மா வர்றாங்களா அப்ப தலைவி அம்மா வர்றாங்க இந்த படம் போதுமா இந்த வரேன் இந்த இரா இரா குச்சிய எண்ணெய் மிளகாய் காலிட்ட போய் 20 மாசம் டேய் போடிக்காரி அடே அண்ணே மைக் வைனே அடிங்க மாமா ஜிஞ்சின்னா கடி ஜினக்கனா கடி ஜிஞ்சின்னா கடி ஜிஞ்சின்னா
நன்றி. இந்த வாசிப்பெல்லாம் உங்களுக்கு தான் செல்லும். வணக்கம்மா. வணக்கம் அழகப்பெல்லாம் அன்பு தொழில். அப்படியே நலமா இருக்கியா? நல்லா இருக்கு. எங்கடி போனேன்? ஆளையே காணோம். நீ பார்க்கவே முடியல. நீங்களாவது குரூப்பா போயிருங்க. தனிக்காட் ராஜான்னு என்னைக்கு பேர் வச்சாங்களா தனியாவே இது ரெண்டா விளங்காத வயல்களா. இல்ல நிறைய சென்றிப்போம். எனக்கு வர்றது பூரா ஓஏபி கேஷா வருதுடா. அப்பா பாத்தியா? கேட்டியா? என்ன சொன்னாங்க? காவலுக்கு போக சொன்னாங்க. நம்ம 2 பேர் மட்டுமா? இப்போ ஒருத்தன் முட்டுக்கு தரிக்க வாங்க போறேன். காவலுக்கு போறோம். நம்ம 2 பேர் மட்டும் இல்லம்மா. அப்புறம் புதிதாக ஒரு பெண்மணி வந்திருக்கிறா. எந்த பெண்மை அவள்? பால் ரவுண்டுக்காரன் அடி வாங்கி கிழக்குல ஓட போறேன். வலிக்கு என்ன ஒரு அழகு. அடடடா. அட வாசிங்கப்பா. உடனே உங்களை எப்படி வருது அந்த 16 வெற்றி. இப்ப நான் வரணுமா? ஏய் இருங்க. வள்ளியம்மா என்ன ஒரு நிமிஷம் நீங்க தள்ளிக்க. மேடம் இன்னொரு தடவை அந்த ஸ்டெப் நடந்து பெண்மையோடு எப்படி பத்தியா உடனே ஒரு அழகு. இப்ப நான் வரணுமா அந்த மாதிரி? வாசிக்கிறேன். அப்படியா? தம்பி நீலாம் வாசிக்கணும் தம்பி. அவ நீங்க மட்டும் வாசிங்க மாமா. இப்ப வரவா? அவளு பெண்மை தான். எவ்வளவு ஒரு அழகா வருவா தெரியுமா? நீ வாடி தங்க பிள்ளை வாங்க. காசு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லுடி. என்னை பாராட்டி இந்த நடை உடையை பாராட்டி இந்த பாவடியை பாராட்டி ரூபாய் 100 அன்பு கொடுத்த அன்பு மாமா பேருன்னு தங்கம். பேர் என்ன கொடுத்தது? இவர் வாங்கிட்டு வந்து அவர் யாரு கொடுத்தாலும் பேர் தெரியலையே. சரி பேர் தெரியல. பேர் சொல்லாத அன்பு மாமாக்கு நன்றி. ஏண்டி இதான் லாக்கரு அங்க வைக்கிறைய காசு எடுக்கிறோம்னு வேற எதுவும் பண்ணிவிட்டாங்க. சரி இந்த அழகெல்லாம் பார்க்கல எனக்கு எப்படி தோணும் தெரியுமா? இதை பார்க்கிற ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை தோணுது. என்னங்கம்மா? எப்படி இருக்கு தெரியுமா? என்ன ஒரு அழகு தெரியுமா? இதை பார்க்கல எனக்கு எப்படி ஒரு விஷயம். லாலா நந்த லாலா வா 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 மோகம் கொண்டு கண்ணன் ஊது மூங்கில் பாடல் வேண்டும் 9 துளையில் 80 ராகம் என்னை வந்து தீண்டும் துள்ளும் நெஞ்சு துண்டில் இழுக்க துண்டில் பொடில் நெஞ்சை துளைக்க லாலா நந்த லாலா வா 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 மோகம் கொண்டு கண்ணன் ஊது மூங்கில் பாடல் வேண்டும் 9 துளையில் 80 ராகம் என்னை வந்து தீண்டும் துள்ளும் நெஞ்சு துண்டில் இழுக்க துண்டில் நெஞ்சை என்னை துளைக்க தங்கச்சேரி ஓடம் வந்தல்லோ இது தங்கச்சேரி ஓடம் வந்தல்லோ லாலா நந்த லாலா வா வா எவ்வளவு ஆட ஆடுறா. சரியா வாசிக்கிறீங்களே. அடுத்து செட் பண்றோம். அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி பாடணும்ல. கண்டிப்பா இந்த ஒரு பாவனையை பார்த்தா அப்புறம் அப்படித்தானே இருக்கணும். இன்னொரு விஷயம்மா நீங்க இங்கிட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மேடம், நீங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லாத்தே இருக்கும். ட்ரெஸ்ஸே போடாம இருந்தாலும் நல்லா அடே அப்பா சொல்ற பேசிக்கிட்டு இடத்துக்கு வந்தாச்சு. இடம் ரொம்ப அழகா இருக்கு. இடத்தை பார்க்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த இடத்துக்கு தகுந்த வச்சு கேட்டுச்சுல. சரி உங்க மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி நீ இந்த ஆடை அமைச்சிட்டு வந்துட்டேல. எங்க மாவட்டமும் எங்க மாநிலமும் எங்க தமிழகத்துக்கு தகுந்த மாதிரி எப்படிதான் இடம் இருக்கு தெரியுமா? அந்த இடத்துக்கு எப்படிலாம் நாங்க வர்ணிக்கிறோம் பார்த்து நீயே அங்கிருந்து இங்க ஓடி வரணும். எங்க வர்ணீங்க? சாமி கும்பிடுறதா நீ பார்த்தேன்னு வச்சுக்க தமிழகத்தை விட்டு நீ போக மாட்டே. எப்படி இருக்கு தெரியுமா? வள்ளியம்மா அமைப்பு தான் இன்னைக்கு உங்க முன்னால அவ உயிரோட நிக்கிறாருன்னே பெரிய விஷயம். ஏன் கேரளா டூர் போய் யானை இதுல மிதிக்க தெரிஞ்சு பச்சரிசி மாவிடிச்சு மாவிடுச்சு மாவிடுச்சு சக்கரையில் பாகு வச்சு பாவு வச்சு பாவு வச்சு சுக்கிடிச்சு மிளகிடிச்சு மிளகிடுச்சு மிளகிடுச்சு பக்குவமா கலந்து வச்சு கலந்து வச்சு கலந்து வச்சு அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம் அம்மனவ எங்களையும் காக்க வேணும் தாய். மதுரை மாதிரி கொழுந்து வாசம் ராசாத்தி உன்னுடைய
மாநிலத்துல எங்க மாநிலத்துல எப்படி சாமி கும்பிடுறது பத்தியா எப்படி இருக்கு இதுவும் இப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆமா நிறைய கூட்டமா சத்தமா பஜ்ஜி கேக்குது. வந்துருச்சு, பஜ்ஜி. பச்சி வந்துருச்சுல பஜ்ஜி. ஏய் பஜ்ஜி இல்ல. என்ன ஊழ எடுத்து குருவி? இந்த படம் போதுமா? இங்க பாருங்க அம்மா, அந்த நாயை விட்டாலும் விட்டுருவாரு. நீங்க 2 ஆட்டம் ஆடி இருக்கு. ஆடுறதுக்கு இந்த படம் போதுமா? என்னடா சா பேச மாட்டேன்னு நீ பேச ஆரம்பிச்சிட்டியா? அவனும் ஒரு முழக்க மசதானே. சரி கிட்ட நேரம் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஆர்டர்லாம் வேணாம், மிச்சத்தை காலையில ஆளுக்கு பாத்துக்கலாம். 2 நாட்டம் ஆடா, நல்லா இருக்கும். ஏய் நம்ம ஊருமா. இன்னொன்னு, நீ சொன்னாலும் வள்ளியம்மா ஆட மாட்டாங்க. ஏன்? அடியன் நான் சொன்னாதே ஆடுவாங்க. எப்படிங்க அவங்களே சொல்லி நான் கேட்க மாட்டேன். எப்படி என்ன என்ன சொல்ற ஒரு வித்தம். கேமராலாம் எடுக்கிறது சரி, 2 பேரும் எடிட் பண்ணி போடல, கேமரா தூக்கிட்டு போயிடும் பாத்துக்க. இவங்க பேசுனதெல்லாம் பாதியை கட் பண்ணி போடுங்க, அப்படியே போடக்கூடாது. ஆமா. இல்லைன்னா இதுல time மெயின் ஓடுது. இதுல ஒரு மெயின் ட்விஸ்ட் என்னன்னா Comment off பண்ணிடுங்க. இந்த படம் போதுமா அத மட்டும் மெயினா. அன்னைக்கு கமெண்ட் 2 பேரும் ஆஃப் பண்ணிருங்க, அப்புறம் அடுத்து எங்கேயுமே விட மாட்டோம் பாத்துக்க. இப்ப நீங்க ஆடுவீங்களா ஆட மாட்டீங்களா? ஆட முடியாது, நேரமாயி போச்சு. நான் அவங்க எல்லாம் அடுத்தவங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு நான் வேணா ஆட வச்சு காமிக்கிறேன். இத பத்தியே சத்தம் கேக்குது உள்ளக்க. கட்டி போடு. அதாவது இங்கே வள்ளியா நடித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு சிஸ்டர் சத்யபாரதி அவர்கள் ஆடவில்லை என்றால் வழக்கம் போல இந்த MM சரவணகுமார் ஆகிய நான் சரி. காலையில வேன்ல தண்ணிய போட்டு ஆடுவேன் என்பதை தெரிவித்து ஆடுடா. நான் கார்ல போயிருக்கேன். நான் ஓம் பின்னால வர்றதே. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் ஆடி தெரிஞ்சது ஆடிருக்கேம்மா. சித்ரா. கூடலூர் குண்டு மல்லி வாழ குடிக்க வந்த வள்ளி குத்தவள்ளி, ஓ. ராமா கொஞ்சம் தள்ளி வாசை கொத்தவள்ளி மாமா கொஞ்சம் தள்ளி கூடலூர் குண்டுமல்லி, வாழ குடிக்க வந்தவள்ளி. வாசிக்கவே மாட்டேன், எடுத்தே அப்படியும் ஆடுறது பூராத்தையும். ஏன் அந்த புருஷனத்தையும் ஒட்டுவியா? என்ன சித்தப்பா இந்த நோட்டுலாம் வேற ஆட்ட விட்டீங்க? ஏண்டி கலாணி முண்டை வாழ குடிக்க வந்தவள்ளி. அருமை அருமை. அப்படியே நம்ம ரேடியோ பெட்டகமே தொட்டு வச்சே